ஐயோ சதுரதுங்க இங்கே வாங்க ரவுடிங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வயலண்ட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க பிக்னிங்காக இருக்க போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னிங் ஆமாயி நெதரைட்குள்ளே போகிறேன். எதுக்குடா இன்றைக்கி பிக்னிங்காக இருக்குன்னு கேட்டால் நெதரைட்டில் போய் ஃபுல்லாக மெயின் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு பிக்னிங்காக இருக்கணும், நம்ம மோட் யூஸ் பண்ணி பிக்னிங்காக மாறிட்டோம் கைஸ். நம்ம பிக்னிங்காக இருக்குங்காட்டிக்கு யாருமே நம்மளை அடிக்க மாட்டாங்க. கேஸ்டோ இது என்டர்மேனோ ஸ்கெலிட்டனோ ஏன் பிக்லிங் யாருமே நம்மளை அடிக்க மாட்டாங்க. நம்ம கைஸ் நம்ம லாவாலே ஸ்விம்மிங் போடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நெதரைட் வேர்ல்டுக்குள்ளே. ஏன் நெதரைட் வேர்ல்டுக்குள்ளேயே வீடு கட்டி வாழலாம். பாருங்கள், இன்னொரு பிக்னிங் அடிச்சுக்கொண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னிங்க்கு டிஃபால்ட்டாகவே இது பிக்னிங்க்கு கோல்டன் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியாது, ஒரு பெரிய கதை. ஒன்ஸ் அப்பான் டைம் பிக்னிங் எல்லாம் குரூப்பாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான திங்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பிரிஞ்சு தனித்தனி குரூப் ஆனங்காட்டிக்கு கோல்டெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் கோல்டு சூட், இப்போ நார்மலாகவே நம்ம கோல்டு சூட் போட்டு வந்தால் பிக்னிங் நம்மளை எதுவுமே பண்ணாது கைஸ். அவங்க யாருக்காவது தெரிஞ்சால் எஸ் ப்ரோ எனக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த லூட்டுமே கிடைக்கல, தேடிட்டு இருக்கிறேன். நம்மளால் மேகமா பார்க்க நம்ம ஒன்று பண்ணால் இது நம்ம லாவாலே ஸ்விம்மிங் போகலாம் கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாபில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாங்கள் அந்த மாபா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து கைஸ் உங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில். நானும் எம்சனஸ் ப்ளோவும் சேர்ந்து ஒரு சர்வைவல் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட் யூஸ் பண்ணி ஒரு சர்வைவல் ஹவுஸ் எடுத்தோம் கைஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 days சர்வைவல் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது பண்ணலான்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்னிங்கால் ஒத்த கையில் அடிக்க முடியாது, 2 கையில் தான் அடிக்க முடியும். வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் ஒரு 50 வச்சுருக்கோம், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சுருக்கோம். நான் இங்கே லாவால் மாட்டிக்கிட்டேன் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மைன் பண்ணலான்னு தான் வந்தேனே. ஒரு 50 கோல்டு நக்கட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். பட் எனக்கு நெதரைட் கோட்ஸ் தான் நான் நினச்சதை விட அதிகமாக கிடச்சிச்சு. நான் இங்கே நல்லா மாட்டிக்கிட்டேன் கைஸ். எஸ்கேக்காக பார்த்துருப்பேன். இருங்க, நான் க்ரியேட்டிவ் மோடில் மாற்றி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இந்த எஸ்கேப் ஆகி வந்தோடனே நெதரைட் குவார்ட்டர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இது எனக்கு ரொம்ப நிறைய கிடச்சிருக்கு கைஸ். இதை வச்சு அடுத்து நெதரைட் குவார்ட்டர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணுற அனுபவம் வேணா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். சாரி கைஸ், பார்ட் 2 கமெண்ட் பண்ணாலும் வீடியோ வராது. ஏன்னா இந்த வேர்ல்டு நான் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. மைன்கிராஃப்ட்டை ரீசெட் பண்ணேன் கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்வார் சீரிஸ் கன்டினியூ பண்ணல. ஏன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு பெட்வார்ஸ் வராமல் இருந்திருக்கலாம். எங்களுக்கு வரமாட்டேது, ரொம்ப லேக் அடிக்குது பெட்வார்ஸு. கோல்டு கிடச்சிருக்கு கைஸ். நம்ம இங்கே ஜாலியாக மைண்ட் பண்ணலாம் கைஸ், எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு இந்த மாடு வேணுன்னா மாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா 27 கோல்டு கிடச்சி. நினச்சத விட ஒரு 50 கோல்டு கிடைக்கும்னு நினச்சேன். ஓகே, ஒரு 33 கோல்டு கிடச்சிருக்கு. இது வச்சு நம்ம கோல்டு இக்னெட் செஞ்சு கோல்டு ஆர்மர் போட்டுக்கலாம். இதுக்கு பார்ட் 2 கமெண்ட் பண்ண சொல்ல வச்சு அதுக்கு பார்ட் 2 நல்லா பண்ணல. இது சும்மா ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தா வேர்ல்டே டெலீட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. சரி, ஓகே, கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாபா இருக்கணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாமா நாங்கள் இருப்போம் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோ ஒரு டே முழுக்க வார்டனாக இருக்குன்னா இருப்போம் கைஸ். அதை விட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்க்க நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் கமெண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணால் அதை நாங்கள் பண்ணுவோம் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த சர்வைவல் சீரீஸ் அந்த ஹவுஸில் 50 days சேலஞ்ச் பண்ண போகிறோம். ரூல்ஸஸ் நிறையா இருக்குது, அதை நாங்கள் அந்த வீடியோவிலே சொல்லுவோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு தான் சண்டே. இதை நான் சண்டேவே அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் டு வயலண்ட் தமிழ் கேமிங். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் வேர்ல்டுக்குள்ளே போகிறேன். சரி, பார்ட் 2 கமெண்ட் பண்ண வச்சு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன், எப்படி ஒரு 5-6 நாளைக்கு சர்வே பண்ணேன், எம்சந்தோஸ் ப்ரோ கூட PvP போடலாம், என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். டப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வைக்க முடியல. ஜென்ரேட்டிங் டு நார்மல் வேர்ல்டு. கம் ஆன் கைஸ், வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைப் டு வயலண்ட் தமிழ் கேமிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு வயலண்ட் தமிழ் கேமிங். இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாம் சயின்ஸ் அப்படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சேனலில் நமக்கு என்னென்ன பொருள் காமிச்சுன்னு காமிக்கிற பாருங்கள், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு, அது நம்ம ப்ரெஸ் கைஸ். ஓகே, see you in the next video.
இது வரைக்கும் வீடியோ பண்ண ஒரு ரெட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேலை தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை கைஸ்.